சோல் ரீப்பர்ஸ் ப்ளீச் அனிமியோட ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் இவங்க. என்னதான் அந்த சோல் ரீப்பர்ஸை சீரிஸோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஆண்டகனிஸ்டாக போர்ட்ரே பண்ணியிருந்தாலுமே லேட்டராக இவங்க ஷோவோட மெயின் ப்ரோட்டகனிஸ்டாகவே மாறுவாங்க. அதனால இன்னைக்கான வீடியோவில் நம்ம இந்த சோல் ரீப்பர்ஸை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த சோல் ரீப்பர்ஸுங்கிற டேர்மை ஜாப்பனீஸில் ஷினிகமின்னு சொல்லுவாங்க. டெத் நோட் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் ஷினிகமினா காட் ஆஃப் டெத் இல்லைனா டெத் கார்டுன்னு அர்த்தம். இவங்களோட மெயின் வேலையை பார்த்தீங்கன்னா சோல்ஸை ரீமைக்ரேட் பண்ணுறது தான். சிம்பிளாக சொல்லணும்னா டெத் அண்ட் ரீபர்த் சைக்கிளை மெயின்டைன் பண்ணுறது. இந்த சோல் ரீப்பர்ஸ் எல்லாமே ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸ் மாதிரி. அது கூடவே இந்த சோல் ரீப்பர்ஸ் எல்லாமே சோல் சொசைட்டின்னு சொல்கிற ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. இந்த சோல் சொசைட்டி செத்து போகிற சோல்ஸ் எல்லாமே போய் தங்குற ஒரு இடம். நம்ம அனிமியில் பார்த்த சோல் சொசைட்டி ஃபுல் சோல் சொசைட்டி கிடையாது. அது ஜஸ்ட் அதோட ஈஸ்டர்ன் பிரான்ச் மட்டும்தான். ப்ளீச்சோட ஒரு ஸ்பின் ஆஃப் சீரீஸில் சோல் சொசைட்டியோட வெஸ்டர்ன் பிரான்ச்சை காமிச்சிருப்பாங்க. பட் இன்னைக்கான வீடியோவில் நம்ம சோல் ரீப்பர்ஸை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ சோல் சொசைட்டியை அடுத்த வீடியோக்கு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சோல் ரீப்பர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு மனுஷங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க உயிரோட இருந்தப்பயுமே ஒரு மனுஷனாக தான் இருந்திருப்பாங்க. இதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன்னா 7th டிவிஷனோட கேப்டனான சார்ஜன் கொமமுரா தான். சார்ஜன் ஆக்சுவலாக ஒரு ஆந்த்ரோமார்பிக் உல்ஃபாக இருந்திருப்பான். இது கூடவே சோல் ரீப்பர்ஸ் எல்லாமே ஷிகாக்ஸோன்னு சொல்கிற ஒரு பிளாக் கலர் கிமோனோவை போட்டிருப்பாங்க. இதை பார்த்து தான் அவங்க சோல் ரீப்பர்னு சொல்லிட்டு நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த சோல் ரீப்பர்ஸ்லாம் எப்படி உருவாக்குறாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா ஹியூமன் வேர்ல்ட்லேருந்து சோல் சொசைட்டிக்கு போகிற சோல்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப கம்மியான ஸ்பிரிச்சுவல் பவர் தான் இருக்கும். பட் இதில் ஒரு சில சோல்ஸ்க்கு ரொம்பவே அதிகமான ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கும். இவங்களால சோல் ரீப்பராக மாற முடியும். நார்மலாக ஒரு சோலுக்கு கம்மியான ஸ்பிரிச்சுவல் பவர் இருந்துச்சுன்னா சோல் சொசைட்டியில் அவங்களுக்கு பசிக்காது. பட் இது மாதிரி ஸ்பிரிச்சுவல் பவர் அதிகமாக இருக்கவங்களுக்கு பசிக்கும். ஸோ அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும். நார்மலாக செரட்டையில் பிறக்கிற எல்லா சோல்ஸாலையுமே சோல் ரீப்பராக மாற முடியும். பட் ஒரு சில டைம் ருக்காங்காய் டிஸ்ட்ரிக்டில் ரொம்பவே அதிக அளவில் ஸ்பிரிச்சுவல் பவர் வச்சிருக்க சோல்ஸையுமே சோல் ரீப்பராக எடுத்துப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ரூக்கியா, ரெஞ்சி இவங்க எல்லாருமே ருக்காங்காய் டிஸ்ட்ரிக்டில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பவர் அதிகமாக இருக்கிறதுனால இவங்க சோல் ரீப்பர்ஸாக செலக்ட் ஆகிருப்பாங்க. இது மாதிரி ஸ்பிரிச்சுவல் பவர் அதிகமாக இருக்க சோல்ஸ் எல்லாமே சோல் ரீப்பர் அகாடமிக்கு போவாங்க. இந்த அகாடமியில் போயிட்டு ஒருத்தர் சோல் ரீப்பருக்கான ட்ரைனிங்கை முடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 6 வருஷமாவது ஆகும். இந்த 6 வருஷம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த சோல் ரீப்பர்ஸ் எல்லாமே சோல் சொசைட்டியோட 3 மிலிட்ரி டிவிஷனான கோட்டை 13, கியூடோ கிராப்ஸ் இல்லைனா ஸ்ட்ரெச் ஃபோர்ஸில் எதுலேயே ஒன்றில் போய் ஜாயின் ஆகிப்பாங்க. ஒன்ஸ் இந்த சோல்ஸ் எல்லாமே அஃபிஷியலாக சோல் ரீப்பராக மாறினதுக்கப்புறம் எல்லாருக்குமே 3 பேசிக் டியூட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் கான்செப்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறது. அதாவது இந்த ஹியூமன் வேர்ல்டில் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்க ஸ்பிரிட் பல்சஸை பிடிச்சி அவங்கள பியூரிஃபை பண்ணி சோல் சொசைட்டிக்கு அனுப்புறது. இந்த கான்செப்டை பண்ணுறதுக்கு சோல் ரீப்பர்ஸ் எல்லாமே அவங்க ஸ்வாடோட ஹில்ட் அதாவது ஹேண்டில் பகுதியை ஸ்பிரிட்டோட தலையில் வைப்பாங்க. இப்படி இந்த ஹில்ட்டை அவங்க தலை மேலேயோ இல்லை நெத்தி மேலேயோ வச்சா இந்த சோல்ஸ் எல்லாமே பியூரிஃபை ஆகிட்டு சோல் சொசைட்டிக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு ஹாலோஸை பியூரிஃபை பண்ணுறது. ஆமாங்க, ஹாலோஸை சாவடிக்கிறது இல்லை, பட் பியூரிஃபை பண்ணுறது. இந்த ஹாலோஸ் எல்லாமே கரெக்டான சோல்ஸ் தான். இதனால இந்த சோல் ரீப்பர்ஸ் எல்லாமே இந்த ஹாலோஸோட மாஸ்கை வெட்டுறப்ப அவங்க செத்து போக மாட்டாங்க. பட் பியூரிஃபை ஆகிட்டு அவங்க சோல்ஸாக இருந்தப்ப எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி சோல் சொசைட்டிக்கு போவாங்க. ஆனால் இப்படி போகிறது எல்லாமே ஹியூமனாக இருந்தப்ப நல்லா இருந்த ஸ்பிரிட்ஸ் மட்டும்தான். அவங்க உயிரோட இருந்தப்ப ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா இந்த சோல் ரீப்பர்ஸ் ஹாலோஸை சாவடிக்கிறப்ப ஹெல்லோட கேட் ஓப்பன் ஆகிட்டு அவங்களை ஹெல்லுக்கு கூட்டிட்டு போயிடும். அடுத்து இந்த சோல் ரீப்பர்ஸ்க்கு இருக்கிற ஒரு லாஸ்ட் டியூட்டி ரொம்பவே முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பேசிக்கானது. அதுதான் ஹியூமன் வேர்ல்ட்லையும் சோல் சொசைட்டிலையும் இருக்க சோல்ஸை பேலன்ஸில் வச்சுக்கிறது. இந்த ஒரு ரீசனால தான் சோல் ரீப்பர்ஸை ஸ்டார்டிங்கில் பேலன்ஸ்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க. ஒரு சோல் ரீப்பர் ஒரு ஹாலோவை சாவடிக்கிறப்ப அதோட ஸ்பிரிட் கிளென்ஸ் ஆகிட்டு சோல் சொசைட்டிக்கு போவோம். இது மாதிரி சோல் ரீப்பர்ஸ் அவங்களோட வேலையை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு சேலரி கொடுப்பாங்க. சப்போஸ் சோல் சொசைட்டியில் ஒரு இன்சென்டிவ் போடுறாங்க, நீங்கள் சாவடிக்கிற ஒவ்வொரு சோலுக்கும் உங்களுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு எல்லா சோல் ரீப்பர்ஸும் ஹியூமன் வேர்ல்டுக்கு இருக்கிற எல்லா ஹாலோஸையும் சாவடிச்சிட்டா இது எல்லாமே சோலாக க்ளீன் ஆகிட்டு மறுபடியும் சோல் சொசைட்டிக்கு தான் போவோம். இந்த ஹாலோஸ் எல்லாமே ஒரேடியாக சோல் சொசைட்டிக்கு போனால் 2 உலகத்துக்கும் இருக்க பேலன்ஸ் அப்படியே பிரேக் ஆகிடும். இதை தடுக்கிறதுக்காக சோல் ரீப்பர்ஸ் சில சமயம் ருக்காங்காய் டிஸ்ட்ரிக்டில் இருக்க சோல்ஸை சாவடிச்சிருவாங்க. இது மூலயமா சோல் சொசைட்டிக்கு புதுசாக வர சோல்ஸ்க்குமே இடம் இருக்கும். இதுதான் நம்ம ப்ளீச் 1000 Year Blood War ஆர்க்கில் பார்த்துருப்போம். ஹியூமன் வேர்ல்டில் ஏதோ ஒரு மிஸ்டீரியஸ் ஃபோர்ஸ் இருக்கிற ஹாலோஸ் எல்லாத்தையுமே சாவடிச்சுக்கிட்டு இருக்கும். அதனால ஹியூமன் வேர்ல்டுக்கும் சோல் சொசைட்டிக்கும் ஒரு மிகப்பெரிய இம்பேலன்ஸ் வரும். இதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக மயூரி சோல் சொசைட்டியில் இருக்க 28,000 சோல்ஸ் சாவடிச்சிருப்பான். இந்த 3 விஷயமுமே ஒரு சோல் ரீப்பருக்கான ஒரு பேசிக் டியூட்டி. என்னதான் இந்த சோல் ரீப்பர்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு மனுஷங்க மாதிரி இருந்தாலுமே இவங்களோட ஏஜ் ஹியூமன்ஸோட ரொம்பவே ஸ்லோவாக தான் வளரும். இதனால தான் உனஹானா, யமாமோட்டோ இது மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே 1000 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துருப்பாங்க. இந்த சோல் ரீப்பர்ஸ் எல்லாமே அவங்க மிஷனை கேரி பண்ணுறதுக்காக ஹியூமன் வேர்ல்டுக்கு போகிறப்ப அவங்களுக்கு பல டூல்ஸை கொடுத்து அனுப்புவாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் தான் கிகாய். இந்த சோல் ரீப்பர்ஸ் எல்லாமே ஹியூமன் வேர்ல்டுக்கு வரப்ப ஸ்பிரிட்ஸாக தான் இருப்பாங்க. இந்த ஒரு காரணத்தினால அவங்களால எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த கிகாயை யூஸ் பண்ணுறது மூலயமா இந்த சோல் ரீப்பர்ஸால் ஈஸியாகவே ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அடுத்ததாக ஹெல் பட்டர்ஃப்ளை. இது சோல் ரீப்பர்ஸ்க்கு மத்தியில் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஹியூமன் வேர்ல்டுக்கு போகிற சோல் ரீப்பர்ஸ்க்கு எல்லாமே டென்ட்ரேஷிக்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸை கொடுப்பாங்க. பேசிக்கலாக சொல்லணும்னா இது ஒரு செல்ஃபோன் மாதிரி தான். இந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணி நம்மளால் பக்கத்தில் இருக்க ஹாலோஸ் ஈஸியாகவே ட்ராக் பண்ணிக்க முடியும்.
அடுத்ததா சில சோல் ரீப்பர்ஸ் எல்லாமே கோகன் டெக்கோன்னு சொல்லிட்டு ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணி ஒருத்தரோட உடம்புல இருந்து ஸ்பிரிட்டை வெளியே எடுக்க முடியும். இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் ஆர்டிஃபிஷியல் சோல்ஸ் இல்லைனா ஸ்பிரிட் கேண்டி. அடுத்ததா கிகான் ஷிகின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் இருக்கும். இதை யூஸ் பண்ணி பீப்புளோட மெமரியை வந்து அவங்களால எரேஸ் பண்ண முடியும். ஃபைனலா எல்லா சோல் ரீப்பரோட ஒரு முக்கியமான ஒரு டூல் அதுதான் அவங்களோட ஜான்பாக்டோ. இதை யூஸ் பண்ணி தான் சோல் ரீப்பர்ஸால சண்டை போட முடியும். சண்டை போடுறத பத்தி பேசுறப்ப சோல் ரீப்பர்ஸ் வந்து மொத்தம் 4 ஃபார்ம் ஆஃப் காம்பேட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஜான்ஜுட்சு. இது வந்து ஜான்பாக்டோ இல்லைனா அவங்களோட ஸ்வாட்ஸை வச்சு சண்டை போடுறது. செகண்ட் ஒன் ஹாக்குடோ. இது வந்து எந்த ஒரு வெப்பன்ஸுமே யூஸ் பண்ணாமல் சண்டை போடுறது. தேர்ட் ஒன் ஹோஹோ இல்லைனா இதை வந்து ஃபிளாஷ் டேப்னு கூட சொல்லுவாங்க. இது சோல் ரீப்பர்ஸோட ஃபாஸ்டான மூவ்மெண்ட் டெக்னிக். லாஸ்ட் ஒன் கீடோ. இது வந்து சோல் ரீப்பர்ஸோட ஸ்பிரிட் மேஜிக்னு கூட சொல்லலாம். இதுல மொத்தம் 3 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பக்குடோ. இந்த பக்குடோவை வச்சு எனிமீஸை பைண்ட் பண்றது, பேரியர் உருவாக்குறது, இது மாதிரி விஷயம் எல்லாமே பண்ணலாம். இதுக்கு அடுத்ததான் அஃபென்சிவ் ஸ்பெல்ல ஹார்டோன்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால எனிமீஸ் அட்டாக் பண்ண முடியும். தேர்ட் ஒன் கைதோ, அதாவது ஹீலிங் ஸ்பெல். இந்த ஒரு கீடோக்கு தான் எந்த ஒரு இன்கண்டேஷனுமே இருக்காது, அது கூடவே நம்பர்ஸும் இருக்காது. என்னதான் சோல் ரீப்பர்ஸ் கிட்ட இவ்வளோ வெரைட்டியான காம்பேட் டெக்னிக்ஸ் இருந்தாலுமே அவங்க மெயினாக யூஸ் பண்ணுறது அவங்களோட ஸ்வாட் தான், அதாவது ஜான்பாக்டோ. ஜான்பாக்டோவை பற்றி எல்லாமே சொல்லணும்னா அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே போடலாம். பட் இந்த வீடியோவில் அதோட பேசிக் மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு சோல் ரீப்பரோட மேஜர் பார்ட் ஆஃப் பவரே அது அவங்களோட ஜான்பாக்டோ தான். இந்த ஜான்பாக்டோ வச்சு நம்மளால ஸ்பிரிச்சுவல் பாடிஸை கட் பண்ண முடியும். இந்த ஜான்பாக்டோவை கண்டுபிடிச்சது, அதை உருவாக்குறது, அது எல்லாமே ஒரு சோல் ரீப்பர் தாங்க. இது யாருன்னு பார்த்தா ஓயட்சுனேமியான்னு சொல்கிற ஒரு ராயல் கார்டு. இவர் ஆக்சுவலாக ஸ்குவாட் 0ல் இருப்பார். எல்லா ஜான்பாக்டோவுமே அசாவுச்சின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ஸ்வாட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சோல் ரீப்பர்ஸ் எல்லாமே சோல் ரீப்பர் அகாடமியில் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கப்ப அவங்க எல்லாருக்கும் ஒரு அசாவுச்சியை கொடுத்துருப்பாங்க. இந்த சோல் ரீப்பர்ஸ் எல்லாமே அவங்களோட அசாவுச்சியை வச்சு தான் டெய்லியும் ட்ரெயின் பண்ணி அவங்களோட ஸ்கில்ஸை வளர்ப்பாங்க. இது மூலயமா இவங்க எல்லாருமே அந்த அசாவுச்சியில் ஒரு இம்ப்ரெஷனை விடுவாங்க. இந்த ஜான்பாக்டோ எல்லாத்தையுமே சோல் ரீப்பரோட ஒரு பார்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சோல் ரீப்பரோட அந்த பர்சனாலிட்டியை அப்படியே அப்சர்வ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணும். இது மூலயமா அந்த ஜான்பாக்டோக்குள்ள ஒரு ஸ்பிரிட் ப்ரொசஸ் ஆகிட்டு அதுக்குன்னு ஒரு பேர் உருவாகும். ஒரு ஜான்பாக்டோட பேரை அதோட சோல் ரீப்பர் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே முக்கியம். ஒவ்வொரு ஜான்பாக்டோக்கும் அதோட யூஸருக்கு ஏற்ற மாதிரி யூனிக்கான ஒரு பர்சனாலிட்டியும் பவரும் இருக்கும். இதை தாண்டி ஒவ்வொரு ஜான்பாக்டோக்கும் 2 ஃபார்ம்ஸ் இருக்கு. நார்மலாக பேசிக் ஃபார்மில் எல்லா ஜான்பாக்டோவுமே பார்க்கறதுக்கு ஒரு ஜாப்பனீஸ் கட்டான மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அச்சீவ் பண்ணுறதுக்கு எல்லா சோல் ரீப்பர்ஸுமே அவங்களோட ஜான்பாக்டோட பேரை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். இந்த பேரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேரு கூட ஒரு ஸ்பெஷலான டேர்ம் வச்சு யூஸ் பண்ணணும், அதாவது கியோகோன்னு சொல்லுவாங்க. இந்த கியோகோவையும் அந்த ஜான்பாக்டோட பேரையும் வச்சு கூப்பிட்டா தான் ஜான்பாக்டோவோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அச்சீவ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரோஸ் ஜாபிமாரு, ஸ்கேட்டர் சென்போன் சாக்கரா, இது மாதிரி. ஒன்ஸ் நம்ம இது மாதிரி இந்த ஜான்பாக்டோட பேரை கூப்பிட்டா அது வந்து அதோட ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு போகும். இதுதான் ஷீகாய் இல்லைனா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஷீகாயில் அந்த ஜான்பாக்டோக்கு ஏற்ற மாதிரி அதோட யூனிக் பவர்ஸ் வந்து வெளியே தெரியும். ஒரு சோல் ரீப்பர் லிட்டர்னட் ஆகணும்னா அதுக்கு பேசிக் ரெக்குயர்மெண்ட் இந்த ஷீகாய் அச்சீவ் பண்ணுறது தான். இதுக்கு அடுத்து எல்லா ஜான்பாக்டோக்கும் ஒரு செகண்ட் ஃபார்ம் இருக்கு, அதுதான் பன்காய். ப்ளீச்சோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் டேர்ம்ஸ் இது. ப்ளீச் பார்க்காதவங்களுக்கு கூட இந்த டேர்ம் வந்து தெரிஞ்சிருக்கும். பன்கைங்கிறது ஒரு சோல் ரீப்பர் அவங்க ஜான்பாக்டோட ஸ்பிரிட்டை ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கு சமன் பண்ணி அதை மெட்டீரியலைஸ் ஆக்கி அதை யூஸ் பண்ணி சண்டை போடுறது. நார்மலாக ஒரு பன்காய் வந்து அதோட ஷிகாயை விட 5 to 10 டைம்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு பங்காய் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு சோல் ரீப்பர் அட்லீஸ்ட் 10 to 15 வருஷமாக ட்ரெயின் பண்ணியிருக்கணும். என்னதான் பங்காய் வந்து ஜான்பாக்டோட லாஸ்ட் ஃபார்மாக இருந்தாலுமே சோல் ரீப்பர்ஸ் வளர வளர இந்த பங்காயோட ஸ்கில்லும் வளரும். சில சோல் ரீப்பர்ஸ்லாம் அவங்களோட பங்காயை 100 வருஷத்துக்கு மேலே ட்ரைனிங் பண்ணி அதோட பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் ப்ளீச்சில் பங்காயை ஸ்பேம் பண்ணுறவங்களும் இருக்காங்க, பங்காயை ஹைட் பண்ணி வச்சிருக்கவங்களும் இருக்காங்க. ஒன்ஸ் நம்ம பங்காயை அச்சீவ் பண்ணிட்டா நம்ம ஜான்பாக்டோட பேரை சொல்லாமே அதோட ஷிகாயை ஆக்டிவேட் பண்ணலாம். ஃபைனலாக இந்த சோல் ரீப்பர்ஸ் எல்லாமே சோல் சொசைட்டியோட மிலிட்ரி ஃபோர்ஸில் வேலை செய்வாங்க. இந்த மிலிட்ரி ஃபோர்ஸில் மொத்தம் 3 டிவிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கோட்டை 13 இல்லைனா 13 கோட் கார்ட்ஸ். இதில் மொத்தம் 13 ஸ்குவாட் இருக்கும். எல்லா ஸ்குவாட்ஸ்க்குமே செப்பரேட்டான ஒரு நம்பர் இருக்கும். இது எல்லாமே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 13ல் முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த 13 ஸ்குவாட்ஸில் ஸ்பெஷலான ஸ்குவாட்ஸ் கூட இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஸ்குவாட் 4 வந்து சண்டைக்கு போகிறத விட சண்டையில் அடிபட்டு வரவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறது தான் வேலையாக வச்சிருப்பாங்க. அடுத்த ஸ்குவாட் 11லாம் எப்போ பார்த்தாலும் சண்டை போகிறத மட்டும் தான் வேலையாக வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்குவாடுக்கும் கேப்டன் லெப்டினன்ட் சொல்லிட்டு 2 மேஜர் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க. இதில் கேப்டன் தான் அந்த ஸ்குவாடோட லீடர் மாதிரி. இன்னும் நம்ம 13 கோட் கார்ட்ஸ்னு சொன்னாலுமே இவங்க 13 ஸ்குவாட்ஸுமே ஒன்றா வேலை செய்ய மாட்டாங்க. பட் இவங்க எல்லாருமே ஒரு கேப்டனுக்கு அடியில் வேலை செய்வாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஹெட் கேப்டன். மோஸ்ட்லி இவர் வந்து ஸ்குவாட் 1ஓட கேப்டனாக இருப்பார். அடுத்ததாக இருக்கிறது ஆம்னிசுகிடோ இல்லைனா ஸ்ட்ரெல்த் ஃபோர்ஸ். என்னதான் இவங்க செப்பரேட்டாக இருக்க ஒரு ஃபோர்ஸாக இருந்தாலும் இவங்களும் 13 கோட் கார்ட்ஸில் வேலை செய்கிற ஒரு டிவிஷன் தான். அதாவது இவங்க செகண்ட் டிவிஷனில் வேலை செய்வாங்க. இவங்களோட பேசிக் ஃபங்க்ஷனே சோல் சொசைட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். அதாவது 13 கோட் கார்ட்ஸ் வந்து சோல் சொசைட்டிக்கு வெளியே ப்ரொடெக்ஷன் கொடுத்தா இவங்க சோல் சொசைட்டிக்கு உள்ளே ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சோல் சொசைட்டியில் இருக்க கிரிமினல்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது, சோல் சொசைட்டியில் ஸ்பைஸ் வச்சு இன்டெல் கேதர் பண்ணுறது, இது எல்லாமே இவங்களோட வேலை தான். அண்ட் லாஸ்ட்டாக இருக்க டிவிஷன் தான் கீடோ காப்ஸ். இந்த சோல் ரீப்பர் அகாடமியில் யாரால கீடோவை சூப்பராக யூஸ் பண்ண முடியுதோ அவங்க எல்லாருமே கேதர் பண்ணி இந்த டிவிஷனில் சேர்த்துருவாங்க. இவங்களோட மெயின் ஃபங்க்ஷனே செரட்டையை சுற்றி பேரியர் மெயின்டைன் பண்ணுறது தான். அது கூடவே செங்காய்மனை ஆப்ரேட் பண்ணுறதும் இவங்களோட ஃபங்க்ஷன் தான். இந்த 3 டிவிஷனை தாண்டி இன்னும் செப்பரேட் டிவிஷன் இருக்குது, அதுதான் ராயல் கார்ட்ஸ் இல்லைனா ஸ்குவாட் 0. இவங்க எல்லாருமே சோல் கிங்கை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க.
இந்த ஸ்குவாட் ஜீரோல மொத்தம் 5 பேர் தான் இருப்பாங்க. இவங்க 5 பேருமே கோட்டி 13ஓட எக்ஸ் கேப்டன்ஸ். இந்த ஸ்குவாட் ஜீரோக்கு தான் சோல் சொசைட்டிலே ஹையஸ்ட் அத்தாரிட்டி இருக்கு. ஆனா அவங்க இது எல்லாத்தையும் கண்டுக்காம சோல் கிங்கை ப்ரொடெக்ட் பண்றது மட்டும் தான் மெயின் வேலையா பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த 5 பேரோட கம்பைன்ட் பவர்ஸ் அளவுக்கு எதுவுமே வர முடியாது. இன்ஃபேக்ட் மொத்த செரட்டியில் இருக்க எல்லா சோல் ரீப்பர்ஸும் ஒன்னா சேர்ந்தா கூடமே இந்த 5 பேரை டிஃபீட் பண்ண முடியாது. என்னதான் இவங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சோல் சொசைட்டிக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தப்ப இவங்க அதுக்கு ஹெல்ப் பண்ண வரல. ஏன்னா இவங்களோட மெயின் டியூட்டியை சோல் கிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதா தான் இருந்துச்சு. ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ளீச்சில் வேறு ஏதாவது கமெண்ட் வேணும்னா மறக்காம அதை கமெண்ட்டில் போடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணது உங்களோட விப் டிவி சைனிங் ஆஃப்.